இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நம்மளோட பல பேருடைய வாழ்க்கையில் அநேகம் கேள்விகள் இருக்கும். நம்ம ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். பல நேரத்தில் பாடுகள், கஷ்டம், போராட்டம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாரு? என் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டம்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? நான் வேலையில் தப்பே செய்யலை, ஆனால் தொடர்ந்து மேல் அதிகாரிகள்னால நான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறேனே, இது ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லது நான் நன்மை செய்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்களே, இது ஆண்டவருக்கு தெரியாதா? இப்படி கஷ்டம் வரும்போது, பாடு வரும் பொழுது, நம்மளுடைய நீதியோ நியாயத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்காத போது முறுமுறுக்கிறோம். பல நேரத்தில் கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே ஏன் மௌனமாக இருக்கீங்க? என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நீங்கள் அற்புதம் செய்வீங்க? அநேகர் கேள்வி கேட்குறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்லியும் மௌனமாக இருக்கிறது போலவே தெரியுதே. அவர் மௌனமாக இருக்கிறாரா, கிரியை செய்கிறாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு அவர்களுடைய வழிகளை அவர் கவனிக்கிறார். தேவஜனமே, சங்கீத புஸ்தகம் 90 வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் போராடுறதற்கான காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குதுன்னு சொன்னால் எல்லா குழந்தைகளும் எல்லா மனுஷர்களுமே அவர்களுக்கு உரிய ஓட்டத்தை அவங்க தான் ஓடியாகணும். அதில் உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வருகிறது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், அநேகர் தவறு செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறாங்களே, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. தேவஜனமே, பிசாசுகளோட கை கோத்துக்கிட்டு இருக்கும்போது பிசாசுகள்னால அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் மரிக்கும்போது அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது அந்த நரகத்திலிருந்து ஒருபோதும் அவர்களால் வெளியே வரவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நாட்கள் 70, 80 அல்லது 100 கூட இருக்கலாம். ஆனால் இந்த 100 ஆண்டுகளில் தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளில், பிரச்சனைகளில் பரலோகமும் அந்த மனுஷனை பார்க்கும், பாதாளமும் அந்த மனுஷனை பார்க்கும். இந்த பிரச்சனை நேரத்தில், இந்த பாடுகள் மத்தியில் இவங்க என்ன செய்கிறாங்க? எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் ஆபேல் தொடங்கி சாமுவேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 விசுவாச வீரர்களை அடுத்தடுத்து பார்க்க முடியும். அதற்கு பிறகும் நிறைய தீர்க்கதரிசிகள், விசுவாச வீரர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தினால அக்கினியை அவித்தாங்க, சிங்கத்தோடைய வாயை கட்டினாங்க, எப்படி பெரிய தன்னுடைய பிள்ளைகளை சாவுக்கு ஒப்பு கொடுத்தும் திரும்ப உயிரோட பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்ப்போம். எல்லா பரிசுத்தவான்களுமே உபத்திரவத்தை கடந்தவங்க தான். ஆனால் அந்த உபத்திரவத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமா அல்லது இந்த உலகத்தை சார்ந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பிரச்சனை முடிகிறதும் நீடிக்கிறதும் இருக்குது. தேவஜனமே, எல்லா பரிசுத்தவான்களுமே உபத்திரவத்தை சந்தித்தவங்க தான். அந்த உபத்திரவத்தில் நம்ம நிற்கும்போது, நிலைக்கும்போது பரலோகம் நம்மளைய தகுதிப்படுத்தணும். இந்த பிரச்சனையில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எப்போ பரலோகத்தினால நிச்சயிக்கப்படுதோ அப்போ தான் தேவன் அவர்களை உயர்த்துகிறார். யோபுடைய புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும், தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையுமே இழந்துறார். 2வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்க்கும்போது 1 அதிகாரம் கடைசியில் இருந்து 41 அதிகாரம் வரைக்கும் யோபு ஆண்டவர்கிட்டையும் தன்னுடைய சிநேகிதர்கள்ட்டையும் அநேகம் காரியங்களை குறித்து பரிதபிச்சிருப்பார், புலம்பியிருப்பார், வேதனைப்பட்டு அங்கலாச்சு பல வார்த்தைகளை பேசியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவுமே யோபுடைய வாழ்க்கையில் மாற்றவே இல்லை. மாறா 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு, நீ என்னை குறித்து நிதானமாக பேசினது போல உன் சிநேகிதர்கள் பேசலை, அதனால் என்னுடைய கோபம் அவர்கள் மேலே வருது. நீ அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியிட. அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
யோபுவை குறித்து அநேகம் வேதனையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. நீதிமான ஆண்டவர் தண்டிச்சது உண்டா? நீ நீதிமானா இல்லை, நீ பாவம் செஞ்சுருக்கிற, நீ ஏதாவது துன்மார்க்கமாக நடந்திருக்கிற, அதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அநேக வார்த்தைகள்னால யோபுவை காயப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் யோபுவை பார்க்குறார். தன்னை பரியாசம் பண்ண சிநேகிதர்களுக்காக தான் இவர் சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அந்த இடத்துல வசனத்தை வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஏன்னா நம்ம இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் முகத்தில் உடனே நம்ம காமிச்சிருவோம். ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்க்குறாரு. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது, பலி செலுத்தின பொழுது, அப்பத்தான் அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவே வருது. யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். தேவஜனமே, உபத்திரவம் வரலாம், பாடுகள் வரலாம். அந்த பாடுகளில் நீங்கள் தேவ பிள்ளையா உங்களை பிரதிபலிக்கிறீங்களா அல்லது உலகத்தாரை போல நடந்து கொள்கிறீங்களா அப்படிங்கிறத வச்சுத்தான் தேவன் உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வார். அதே போல் இன்னொரு பகுதியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் குறி சொல்லுகிற ஆவியை அப்போஸ்தலனாகிய பவுல் துரத்தி இருப்பார். ஆனால் குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்த எஜமான்கள் தங்களால் இனிமேல் அந்த பெண்ணை வச்சு சம்பாதிக்க முடியாது. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலேயும் சீலா அப்படிங்கிற சில்வானு அப்படிங்கிற அந்த உடன் ஊழியர் மேலேயும் அநேகமான பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அடித்து வஸ்திரங்களையெல்லாம் கிழித்து காயப்படுத்தி அவரை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அவர் எந்த தப்புமே செய்யலை, திருடலை, கொலை செய்யலை, எது தூஷணமான வார்த்தைகளை பேசலை. ஒரு அசுத்த ஆவியை துரத்தி இருந்தார். அதனால் அவருடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டுச்சு, அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், ஜெயிலுக்கும் அனுப்பப்பட்டார். இப்போ அவரோட கால்களை தொழு மரத்தில் மாட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா கர்த்தரை குறை சொல்லியிருப்போம், முறுமுறுத்திருப்போம், துக்கப்பட்டிருப்போம். ஆண்டவரே, நீங்கள் தானே என்ன ஊழியத்தை கழிச்சிங்க, நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்களா, நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஏன் மௌனமாக இருக்கீங்க, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கக்கூடாது, ஒரு அழைப்பே எனக்கு இல்லையா, அநேக வார்த்தைகளை பேசியிருப்போம், அழுதுருப்போம். ஆனால் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது என்ன? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, பாடு, பிரச்சனை, போராட்டம். ஆனால் பவுல் முறுமுறுத்திருக்கணும், குறை சொல்லியிருக்கணும், சபிச்சிருக்கணும், ஏதாவது செஞ்சுருக்கணும். தன்னை அடித்தவங்களவாது ஆண்டவரே நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்கணும். ஆனால் மாறா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அடுத்ததே நம்ம பார்க்குறோம், ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை வருதா? துதிங்க. பாடுகள் வருதா? கர்த்தரை துதிங்க. துதி தான் உங்கள் கட்டுக்களை அறுக்கக்கூடிய முதல் ஆயுதமே. இந்த துதி தான். நடந்தது என்ன? பிரச்சனைகளில் துதிக்கும்போது உடனே ஆண்டவர் செய்கிற காரியம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சடுதியில் அந்த அஸ்திபாரம், சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசையுது அப்படின்னு சொன்னால் தேவன் அந்த இடத்துல இறங்கி உள்ளாவி இருக்கணும். அந்த இடத்துல அவருடைய சேனைகளோடு அவர் இறங்கி இருக்கணும். சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசையுது, அதை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருடைய கட்டுக்களும் அவிழ்ந்து போகுது. தேவஜனமே, பாடுகளையும் பிரச்சனைகளையும் முக்கியமாக கர்த்தர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருப்பார். பாடுகள் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. கடமைக்காகல, மனசார துதிங்க. அரைக்கதவை பூட்டி, ஆண்டவரே இந்த பாடுகள் வந்ததுக்காக நன்றி, இந்த போராட்டம் வந்ததுக்காக நன்றி. தேவஜனமே, பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது கர்த்தர் நம்மளோட அதிகமாக கூட இருப்பார். தேவஜனமே, துதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. நீங்கள் என்னென்ன நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் தடைபட்டுச்சோ அத்தனையும் தேவன் மாற்றுவார். பவுல் அன்னைக்கு பாடி துதிக்கலைன்னா, ஜெபிக்கலைன்னா அவ்வளோ பெரிய விடுதலை இல்லை. அன்னைக்கு பாடி துதிக்கிறாங்க. அவருடைய கட்டு மட்டும் இல்லை, அதை கேட்டுட்டு இருந்த எல்லாருடைய கட்டுக்களும் அவிழ்ந்துச்சு. அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். மிகப்பெரிய ஒரு வல்லமையாக வெளியில் வந்தாங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரச்சனைகள், பாடுகள்லையும் முறுமுறுக்காதீங்க, துதிங்க. எல்லா நன்மைகளையும் தேவன் கிடைக்க செய்வார். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? நாங்கள் நெஞ்சோட கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டமும் வரும் பொழுது நாங்கள் முறுமுறுக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது ஆண்டவர் மௌனமாக இருக்கிற மாதிரியே தெரியுது.
தகப்பனே, நீங்கள் மௌனமாக இல்லை, எங்களை அந்த பாடுகள்லையும் பிரச்சனைகளையும் பழக்குவிக்கிறீங்கப்பா. இது என்னைக்கு நாங்கள் புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கி தான் துதிக்க ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை வரும்போது துதிச்சாரோ, அதே போல் யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனையும் பாடுகள் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரோ, மற்றவங்களுக்காக ஜெபிச்சாரோ, அந்த விசுவாசத்தையும் அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த செய்தி கேட்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, விசுவாச பரீட்சையில் ஒவ்வொருவரும் ஜெயிக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, பிரச்சனைகளையும் பாடுகளையும் கர்த்தர் மௌனமாக இருக்கிற மாதிரியே தெரியலாம். துதிங்க, உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. பிரச்சனையும் போராட்டமும் தொடர்ந்து நீடிக்காது. அதற்கு தேவன் முடிவை உண்டாக்குவார். ஆமென். காட் பிளஸ் யூ.